இயேசுவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். மீண்டுமாக துளிர்க்கும் வசனம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். மற்றும் ஒரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இவனிடமிருந்தும் கற்றுக்கொள்ள முடியுமா? இதுதான் இந்த செய்தியின் தலைப்பு. இவனிடமிருந்தும் கற்றுக்கொள்ள முடியுமா? வேதத்துல சில நபர்கள் அவரிடத்திலிருந்து நிறைய காரியங்கள கற்றுக்கொள்ள முடியும். நிறைய காரியங்கள் வேண்டான்னு விட்டுவிட முடியும். இப்படிப்பட்ட நபர்கள கூட ஆண்டவர் வேதத்துல குடுத்திருக்காரு. ஏன்னா ஒரு வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, வேத வசனங்கள் எல்லாம் தேவ ஆவியால் அருளப்பட்டிருக்கிறது. அவைகள் உபதேசத்துக்கும், சீர்திருத்தலுக்கும், நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனம் உள்ளதா இருக்கிறது. அப்போ நம்மள சீர்படுத்திக்கிறதுக்கு அவங்கள மாரி இருக்கலாம், அவங்கள மாரி இருக்கக்கூடாது, இந்த காரியத்த அவங்கள மாரி செய்யலாம், இத அவங்கள மாரி செய்யக்கூடாதுன்ற காரியங்களுக்கு அவைகள் பயன்படும். வேதத்துல கொடுக்கப்பட்ட எல்லாரிடமிருந்துமே நம்ம சில காரியங்கள கற்றுக்கொள்ள முடியும். அப்படிப்பட்ட ஒரு நபர தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஏலி என்னும் ஆசாரியன். இவன குறித்து 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம், 2ஆம் அதிகாரம், 3ஆம் அதிகாரம் வரைக்கும் 3 அதிகாரங்களிலே அவர் பத்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆசாரியன் எங்க இருந்தான்னு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய பெட்டி இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து வந்து இடையில அவங்க ஆசரிப்பு கூடாரம் கட்டி, அப்போ அந்த தேவனுடைய பெட்டியெல்லாம் அங்க செய்றாங்க. யோசுவா மூலமாக அவங்க கானானுக்குள்ள பிரவேசித்த போது, முதலாவது சீலோவுல தான் அவங்க இந்த கூடாரத்த போட்டு, ஆண்டவருக்கு அதான் ஆண்டவர் தங்குமிடம் அப்படின்னு சொல்லி ஆசரிப்பு கூடாரத்த போட்டு, அந்த இடத்துல 369 ஆண்டுகள் அதே இடத்துல இருந்துச்சுன்னு சொல்றாங்க. யோசுவா 18:1ல சொல்லப்பட்ட அதே இடம் 369 ஆண்டுகள் அங்கே தான் இருந்தது. அந்த இடத்துல இந்த சீலோல தான் ஏலி என்ற ஆசாரியன் இருக்கிறான். இது 1 சாமுவேல் 1 அதிகாரத்துல 3ஆம் வசனத்திலிருந்தே வருது. இது சாமுவேலுடைய வரலாறோட ஒட்டி இணைந்து வருது. சீலோவிலே சேனைகளை பணிந்து கொள்ள அவருக்கு பலியிட வருஷந்தோறும் தன் ஊரிலிருந்து போய் வருவான். யாருன்னா சாமுவேலுடைய அப்பாவும், அம்மாவும், அவனுடைய இன்னொரு சாமுவேலுடைய தகப்பனுடைய இன்னொரு மனைவியும் குடும்பமா அவங்க போவாங்க. வருஷந்தோறும் அங்க பலியிடுவாங்க. அங்க பலியிடும்போது அன்னாளுக்கு பிள்ளை இல்ல. இன்னொரு ஒரு மனைவியான பெனியனாளுக்கு பிள்ளைங்க இருந்தது. அதனால அன்னாள அவ அலட்சியமா பார்த்துக்கிட்டே இருந்தா. அவள நோவு அடிச்சா. ஆனா எல்க்கானா என்ன சொல்லுவான்னா, "அநேக குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு விசேஷமானவள் அல்லவா? அதனால நீ கவலைப்படாத" அப்படின்னு சொல்லி அவளுக்கு அதிகமான பங்கு குடுப்பான் அப்படின்லாம் வருது. அப்போ ஒரு நல்ல கணவன். ஆனா அந்த மனைவிக்கு குழந்தை இல்ல. ஒரு மனைவிக்கு குழந்தை இல்ல. அப்படிப்பட்ட சூழ்நிலையில அவங்க ரெகுலரா அந்த அ ஆசரிப்பு கூடாரத்துக்கு வருஷந்தோறும் வர்றாங்க. இந்த இடத்துல தான் ஏலி இருக்கிறாரு. அந்த ஆசரிப்பு கூடம் அந்த நாட்களில அங்க இருந்தப்ப, ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையா அங்க இல்ல. ஒரு ஆலயம் என்றால் இருக்க வேண்டிய ஒரு பரிசுத்தமோ, ஒரு தேவனுக்கு பயப்படுகிற பயமோ எதுவுமே இல்லாத சூழ்நிலையா இருந்தது. ஆனா கூட இவங்கெல்லாம் அந்த ஆலயத்த தேடி வந்திருக்கிறாங்க. வருஷந்தோறும் அவங்க பலியிடுறதுக்கு வர்றாங்க. அப்போ இவன் எப்பயுமே அந்த எல்க்கானாவுடைய மனைவியாகிய அன்னாள் அங்க போனாலே அவ அழுவாளாம். அழுதுகிட்டு தான் இருப்பா. ஆனா இந்த நேரத்துல நாம் இப்போ படிக்கிறது ஏலியுடைய நல்ல குணங்கள். அவரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ற காரியங்கள். முதலாவது கர்த்தருடைய ஆலயத்தின் பணிகளிலே கவனத்தோடு இருந்தான். அப்படிங்கிறத பார்க்க போறோம். அவனுடைய பணி என்ன? கர்த்தருடைய ஆசாரியன் அப்படிங்கிற ஒரு பணி. அதாவது 1 சாமுவேல் 1:9 சீலோவிலே அவரை புசித்து குடித்த பின்பு அன்னாள் எழுந்திருந்தாள். ஆசாரியனாகிய ஏலி கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நிலையண்டையிலே ஒரு ஆசனத்தில் உட்கார்ந்திருந்தான். இவன் எப்பயுமே அவனுக்குன்னு ஒரு ஒரு ஆசனம் போட்டு ஒரு சேர்ல அங்க எப்பயுமே அங்க இருக்கிறான். அவன் ஆசாரியன் என்ற பொறுப்பு உணர்ந்தவனாக அந்த இடத்த விட்டு போகல. அந்த இடத்துல தான் இருக்கிறான். அன்னாள் போறா. அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி சொல்லி சில காரியங்கள சொல்லி மனம் கசந்து ரொம்ப நேரமா ஜெபம் பண்றா. ஏன்னா 1 சாமுவேல் 1:12 அவள் கர்த்தருடைய சன்னதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது ஏலி அவள் வாயை கவனித்துக் கொண்டிருந்தான். இப்போ இந்த ஏலி அவனுடைய பணி என்ன? கர்த்தருடைய ஆலயத்திலே அவன் ஆசாரியனா இருக்கிறது. ஆசாரியன் தானே, யார் வர்றா போறா நமக்கு என்னன்னு இருக்கல. அதுல கவனம் உள்ளவனா இருந்தான். அவள வெகு நேரம் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கா. ரொம்ப நேரம் அழுது ஜெபம் பண்றா. அவ இன்னொரு ஒரு 13ஆம் வசனத்துல அன்னாள் தன் இருதயத்திலே பேசினாள்.
அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது. அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. ஆகையால் அவள் வெறித்திருக்கிறாள் என்று ஏலி நினைத்து. அப்போ அவள பார்த்துட்டே இருக்கிறான். ரொம்ப நேரமா ஏதோ வாய் மட்டும் அசையுது. அப்படின்னோனே, ஏதோ அவ வந்து குடித்துட்டு வந்திருக்கா அப்படின்ற மாரி ஒரு நினைப்புல அவள பார்க்குறான். அப்போ அவள் அந்த ஏனோ தானோ என்ற அந்த பணியில இல்ல. வர்றவங்கள அவங்கள உன்னிப்பாக கவனித்து, அவங்க என்ன நிலைமையில இருக்கிறாங்கன்ற அறிந்து கொள்றக்குரிய அந்த ஒரு ஒ நல்ல ஒரு கவனமுள்ள ஒரு ஆசாரியனா தான் இருக்கிறான். அது மட்டும் இல்லாம, அப்படி நெனச்சுட்டு அவன் சொல்றான், அவளை நோக்கி, "நீ எதுவரைக்கும் வெறித்திருப்பாய்? உன் குடியை உன்னை விட்டு விலக்கு" என்றாள். அந்த ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி அந்த இடம் வந்து நல்ல சூழ்நிலை உள்ள இடமாக இல்ல. ஏன்னா, ஓப்னியும் பினேகாசும் மோசமான ஆசாரியர்கள் என்பது கொடுக்கப்பட்டிருக்குது. அங்க நெறைய கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நடைபெற்றது. ஆனாலும் இவன் அக்கறையோடு அறிவுரை கூர்றான். சொல்றான், "நீ எவ்வளோ நேரம் வெறித்திருப்ப? உன் குடிய உன்னை விட்டு விலக்கு. அப்போ இது நல்ல காரியம் இல்ல நீ பண்றது. குடிச்சிட்டு இப்படி வந்து நீ பண்றியா?" அப்படின்னு சொல்லி அத வந்து அவனுக்கு அக்கறையோடு அறிவுரை கூறுகிற ஒரு ஆசாரியனாக இருக்கிறான். அதற்கு அன்னாள் பிரதியுத்தரமாக, "அப்படி இல்ல என் ஆண்டவனே, நான் மனக்கிலேசம் உள்ள ஸ்திரீ. நான் திராட்சை ரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை. நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். உம்முடைய அடியாளே பேலியாளின் மகளாக எண்ணாதையும். மிகுதியான விசாரத்தினாலும் கிளேசத்தினாலும் இந்நேரம் மட்டும் விண்ணப்பம் பண்ணினேன்" என்றாள். அவன் சொல்றான் பாருங்க. அன்னாள், "ஐயா என்னைய தப்பா நெனச்சுக்காதீங்க. நான் ரொம்ப மனசு வெறுத்து போய் வந்திருக்கிறேன். மனவேதனையோட வந்திருக்கேன். என்னுடைய கவலையெல்லாம் கடவுளுடைய சமூகத்துல ஊத்தி விட்டதுனால தான் அழுது தான் நான் இந்த காரியத்த மன சஞ்சலத்தோட தான் இப்படி நான் பேசினேனே ஒழிய வேற எதுவும் இல்ல" அப்படின்னு சொல்லி சொல்றான். உடனே அவனுடைய எண்ணம் மாறி அவளை ஆசீர்வதிக்கிறான். ஓ! இதுலருந்து நம்ம படித்துக்கொள்ள வேண்டிய காரியம் இருக்குது. ஏதோ வர்றாங்க, போறாங்க. அவங்க வேலைய பார்த்துட்டு போறாங்க. நம்ம பாட்டுக்கு இன்னைக்கு ரெஸ்ட் எடுக்கலான்னு இல்லாம அவங்கள உன்னித்து கவனித்து, அவங்களுக்கு அறிவுரை கூறி அதே நேரத்துல ஆசீர்வதிக்கிறவனா இருக்கிறான். அதற்கு ஏலி 17ஆம் வசனத்த வாசிக்கிறேன். "சமாதானத்தோடே போ. நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக." அவ எதுக்காக ஜெபித்தா? என்ன ஏதுன்னு தெரியாது. ஆனா, "நீ எதுக்காக ஜெபித்தியோ ஆண்டவர் அத செய்வாரு" அப்படின்னு சொல்லி அவள ஆசீர்வதித்து அனுப்புறான். அப்போ நல்ல ஒரு ஆசிரியர், நல்ல ஒரு முன்மாதிரி. அது மட்டும் இல்லாம, இப்போ அவ வீட்டுக்கு போயிட்டா. அதுக்கு பிறகு அவ துக்கமுகமா இருக்கவில்லைன்னு வருது. அதே அவன் ஆசீர்வதித்தது மாரியே அவளுக்கு வந்து அவ ஒரு குமாரன பெற்றா. குமாரன பெற்ற உடனே அவ என்ன பண்ணாலும், என்ன பொருத்தனை பண்ணா, "அந்த குமாரன நீங்க தந்தீங்கன்னா, நான் திரும்ப உங்களுக்கே தருவேன் ஆண்டவரேன்னு" சொல்லி அந்த இடத்துல வச்சு அவ வந்து ஜெபிக்கிறா. அதே பொருத்தனையை நிறைவேற்றுவதற்காக சாமுவேல் கொஞ்சம் பெரியவனா வர்ற வரைக்கும் அவ வந்து திரும்ப வருஷந்தோறும் கணவனோடு வரல. ஒரு 2, 3 ஆண்டுகள் கழித்து இவ திரும்ப வந்து இங்க வந்து நிக்கிறா. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அவர்கள் ஒரு காளையை பலியிட்டு பிள்ளையை ஏலியனிடத்தில் கொண்டு வந்து விட்டார்கள். பிள்ளை வந்து குழந்தையா தான் இருந்தது. ஒரு 3 வயசு அப்படிதான் இருந்திருக்கும். கொண்டு வந்து விடுறாங்க. அப்போ அவங்க இவன நம்பி ஒரு குழந்தைய அங்க விடக்கூடிய அளவுக்கு அவன் நம்பிக்கைக்கு பாத்திரமா இருந்திருக்கிறான். ஒரு நல்ல ஒரு ஆசாரியனாக இருந்திருக்கிறான். இப்போ 1 சாமுவேல் 1:26ல பார்த்தீங்கன்னா, அவள், "என் ஆண்டவனே, இங்கே உம் மண்டையிலே நின்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணின ஸ்திரீ நான் தான் என்று என்னுடைய ஆண்டவனாகிய உம்முடைய ஜீவனைக் கொண்டு சொல்கிறேன். இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன். நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். ஆகையால் அவன் கர்த்தருக்கென்று கேட்கப்பட்டபடியால் அவனை உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கென்றே ஒப்புக் கொடுக்கிறேன்" என்றாள். அவன் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டான். இங்க வந்து பலியிட்டு பிள்ளைய ஏலி கையில ஒப்படைச்சுட்டு போற அளவுக்கு அவன் வந்து நம்பிக்கைக்குரியவனாக இருந்தான். அப்போ நம்பிக்கைக்குரிய ஒரு ஆசாரியன். அக்கறையோடு மக்கள அறிவுரை கூறுறவனா இருக்கிறான். ஆசீர்வதிக்கிறவனா இருக்கிறான். பணிகளிலே கவனமா இருக்கிறான். தன்னுடைய இடத்துல எப்பயுமே இருக்கிறவனா இருக்கிறான். அப்புறம் எல்கானா தன்னுடைய வீட்டுக்கு போறான். அந்த பிள்ளை ஏலி இடத்துல வளர்றான். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் சணல் நூல் ஏபோத்தை தரித்தவனாய் கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அதுக்கு முந்தின வசனத்துல ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அப்போ ஏலி அந்த சின்ன குழந்தைன்னா 3 வயசு பையன அழகா கைட் பண்ற அளவுக்கு அவனால முடிஞ்சிருக்கு. நல்லா தான் அவன வளர்த்துருக்கிறான். அவனுடைய தாய் வருஷந்தோறும்
செலுத்தும் பலியை செலுத்துகிறதற்காக தன் புருஷனோட வருகிற போதெல்லாம் அவனுக்கு ஒரு சின்ன சட்டையை தைத்து கொண்டு வருவாள். ஒரு வருஷம் வரும்போதெல்லாம் குட்டி பிள்ளைக்கு ஒரு சட்டையை தைச்சு கொண்டு வருவாளாம். 1 சாமுவேல் 2 அதிகாரம் 20ஆம் வசனத்துல ஏலி எல்கானாவையும் அவன் மனைவியும் ஆசீர்வதித்து, இந்த ஸ்திரீ கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்ததுக்கு பதிலாக கர்த்தர் உனக்கு அவளாலே சந்தானம் கட்டளையிடுவாராக என்றான். அப்போ ஒண்ணு கொடுத்தாச்சு போதும்னு சொல்லல. இவனுடைய இருதயம் இன்னும் ஆசீர்வதிக்கிற இருதயமா இருக்குது. நீ ஒண்ணு ஆண்டவருக்குன்னு கொடுத்துட்ட, அதனால இன்னும் ஆண்டவர் உனக்கு தருவாருன்னு சொல்லி அவங்கள இன்னும் ஆசீர்வதித்து அனுப்புறான். அதே மாதிரியே அவங்க 2 பேருக்கும் திரும்ப 3 குமாரரையும் 2 குமாரத்திகளையும் பெற்றாள். இப்போ இன்னும் 5 பிள்ளைங்க அவளுக்கு அன்னாளுக்கு ஆண்டவர் கொடுத்தார். முதல்ல சாமுவேல் பிறந்த பிறகு. இப்போ இன்னும் அதிகமாக ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு இருதயம் உள்ளவனாக ஏலி இருந்தான். இப்போ நம்ம ஒருவேளை ஊழியர்களா இருந்தாலும், யார் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும், இந்த ஏலி இடத்திலிருந்து இதை படித்துக் கொள்ளலாம். ஏன்னா, நம்ம சில சமயத்துல நீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்றது கூட நமக்கு வாய் வர மாட்டேங்குது. எப்படி அத சொல்றது? உங்க பிள்ளைங்க நல்லா வருவாங்க, எதிர்காலத்துல நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்றதுக்கு வாய் வர மாட்டேங்குது. ஏன்னா, அவங்க நல்லா ஆயிட்டாங்கன்னா அப்படின்னு பயப்படுறோம். அடுத்தவங்களுக்கு நல்லா இருங்கன்னு வாழ்த்த வேண்டியது நம்முடைய பொறுப்பு. அப்படிப்பட்ட காரியம் ஏலி செஞ்சிருக்கிறான். அவனுடைய வார்த்தையின்படியே நடந்தது. அவன் ஒரு நல்ல ஒரு பிளஸ் பண்ணக்கூடியவனாக, அதே நேரத்துல அந்த சின்ன குழந்தைய நல்லா வளர்க்கக்கூடியவனாக, கர்த்தருக்கு பணிவிடை செய்றதுன்னா எப்படி அப்படின்னு சொல்லிக் கொடுத்து அவன வளர்க்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு தலைவனாக, ஒரு தகப்பன போல அவன வளர்த்திருக்கான். இப்போ 1 சாமுவேல் 2:22 வாசிக்கிறேன். ஏலி மிகுந்த கிழவனாய் இருந்தான். அவன் தன் குமாரன் இஸ்ரவேலுக்கெல்லாம் செய்கிற எல்லாவற்றையும் அவர்கள் ஆசரிப்பு கூடார வாசலில் கூட்டம் கூடுகிற ஸ்திரீகளோட சயனிக்கிறது கேள்விப்பட்டு, சாமுவேல் வந்து ஏலியின் குமாரராகிய பினேகாசும் ஓப்னியும் வளர்ந்த அதே சூழல்ல தான் வளர்றான். ஆனா இவன் வந்து வித்தியாசமா வளர்றான். ஒருவேளை சாமுவேல மாதிரி தான் அவங்களையும் வளர்த்திருப்பான்னு நினைக்கிறேன். ஆனா ஒரு சூழ்நிலையில அவங்க வந்து இவனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படியாம போயிட்டாங்க. அந்த சூழ்நிலையில வளர்ந்த அந்த ஒரு ஒரு அசுத்தமான சூழ்நிலையில வளர்ந்த சாமுவேல் அந்த அந்த நிலைமைக்கு அவன் போல. ஏன்னா இதுல போட்டிருக்கிற பாவங்கள் வந்து பயங்கர ஓ மோசமான பாவமா இருக்குது. அங்க வருகிற ஸ்திரீகளோட அவங்க சயனிக்கிறாங்க அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ குமாரருக்கு வந்து இவன் வந்து அறிவுரை சொல்லாமலோ, அவங்கள வந்து அப்படியே உதாசீனம் பண்ண மாரியே தெரியல. அப்போ பார்த்தீங்கன்னா, அ 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல, ஏலியின் குமாரர் பேலியாளின் மக்களாய் இருந்தார்கள். அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. ஏலிக்கு கர்த்தரோடு இருந்த அந்த ஒரு தொடர்பு, இவனுடைய பிள்ளைகளுக்கு இல்ல. இன்றைக்கு இது ஒரு முக்கியமான ஒரு காரியம். ஏன்னா, ஒருவேளை நம்முடைய பெற்றோர் ஆண்டவரை அறிந்தவர்களாக இருக்கிறாங்கன்றதுனால, நம்ம அதே ரிலேஷன்ஷிப் அதே உறவ வச்சுட்டு நம்ம ஆண்டவரோட தொடர்பு கொள்ளலாம். நானும் கிறிஸ்தவன்னு சொல்லிட்டு இருக்கலாம். ஆனா, அது இல்லங்க. நமக்கும் தேவனுக்கும் ஒரு தனிப்பட்ட ஒரு உறவு வேணும். நாம் அவரை தனியாக அறிந்திருக்கிறோமா? அவரு உங்களுக்கு தெரியுமா? அவரு உங்களுக்கு தெரியலன்னா, இன்றைக்கு அவரை தெரிந்து கொள்வதற்கான ஒரு வழி உண்டு என்பதை நீங்க மறந்து போயிறாதீங்க. நீங்க உங்களுடைய இருதயத்தை திறந்து, ஆண்டவரே என்னுடைய இருதயத்துக்குள்ள வாங்க. இயேசுவே நீர் என்னுடைய பாவத்துக்காக நீங்க மரித்தீங்க. உம்மை நான் நம்புறேன். உம்மை நான் முழு மனதோடு ஏற்றுக்கொள்கிறேன். என்னுடைய இருதயத்தின் வந்து என்னை ராஜாவாக உங்களை நான் ஏற்றுக்கொள்கிறேன்னு இன்னைக்கு சொல்லும்போது, அவர் கண்டிப்பாக வருவார். அப்போதான் நமக்கு வந்து அந்த ரிலேஷன்ஷிப் தனிப்பட்ட முறையிலே உறவு தேவனோடு இருக்கும். இப்போ இதுல அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. தெரியல. அந்த ஆசாரியர்கள் ஜனங்களை நடப்பித்த விதம் என்னவென்றால், அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் குடுத்துருக்கு. என்ன பண்ணாங்களாம், அந்த இடத்துக்கு எதுக்கு மக்கள் வருவாங்கன்னா, தங்களுடைய பாவங்களுக்கான பலியை செலுத்துவதற்காக வருவாங்க. இந்த பலி செலுத்தி, அந்த பலியின் கறியெல்லாம் இருக்கும்போது, அத வந்து வேக வச்சு, அ ஆசாரியருக்கு ஒரு பங்கு, தங்களுக்கு ஒரு பங்கு எடுத்து அங்கேயே சமைச்செல்லாம் சாப்பிடுவாங்க போல இருக்கு. ஆனா, அவங்க அத செய்யும்போதே, அ ஆசாரியனுடைய வேலைக்காரன் வந்து, "நான் வந்து எனக்கு பெஸ்ட்ட நான் முதல்ல எடுத்துக்குவேன்" அப்படின்னு சொல்லி, "நான் என்ன சொல்றேனோ அத நீங்க தரணும். தரலன்னா அவ்வளோதான்னு பலவந்தமாக எடுத்துக்கொள்வான்னு" போட்டுருக்காங்க. இப்ப காணிக்கையை மக்கள் வெறுக்கும் அளவுக்கு அவங்க நடந்துக்கிட்டாங்களாம். கர்த்தரின் காணிக்கைய அபகரிக்கிறாங்க. மக்கள் வந்து ஆசாரியனுக்கு ஒரு விருப்பமாக கொடுக்கணும். அவங்க வந்து விருப்பமாக கொடுக்க விடல. அவங்க வந்து அபகரிச்சு எடுக்குறாங்க. மக்கள் வந்து காணிக்கையை வெறுக்கும் அளவுக்கு நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு போட்டிருக்கு. அதுக்கு பிறகு அந்த கடைசியில பாருங்க 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல, ஆதலால் அந்த வாலிபரின் பாவம் கர்த்தரின் சந்நிதியில் மிகவும் பெரியதா இருந்தது. மக்கள்
மனுஷர் கர்த்தரின் காணிக்கையை வெறுப்பா எண்ணினார்கள். கர்த்தருக்கு காணிக்கை குடுக்குறதுனாலே அவங்களுக்கு கசப்பா இருந்தது. ஏன்னா, இங்க ஒரு இப்படிப்பட்ட மொரட்டாட்டம் உள்ளவங்க. நம்ம ஒரு சந்தோஷமா இருக்க விடாத ஒரு நிலைமையில இருக்கிறாங்க. அங்க வந்து அசுத்தமும், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களும் நடக்குது அப்படின்றதுனால மக்களுக்கு அது வெறுப்பா இருந்தது. ஆனா, இத பார்த்துட்டு ஏலி சும்மா இல்ல சொல்றான் 2, 3 வசனம் வாசிக்கிறேன். 2வது அதிகாரம் 23, 24, 25 வாசிக்கிறேன். அவர்களை நோக்கி, நீங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறது என்ன? இந்த ஜனங்கள் எல்லாரும் உங்கள் பொல்லாத நடக்கைகளை சொல்லக் கேட்கிறேன். என் குமாரரே வேண்டாம். நான் கேள்விப்படுகிற இந்த செய்தி நல்லதல்ல. கர்த்தருடைய ஜனங்கள் மீறி நடக்கிறதற்கு காரணமா இருக்கிறீர்களே. மனுஷருக்கு விரோதமாய் மனுஷன் பாவம் செய்தால் நியாயாதிபதிகள் அதை தீர்ப்பார்கள். ஒருவன் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்வானானால் அவனுக்காக விண்ணப்பம் செய்யத்தக்கவன் யார் என்றான். இப்ப சீரியஸா தான் சொல்றான். எப்ப நம்ம நெறைய பேர் தப்பு தப்பா உங்கள பத்தி சொல்றாங்க. நான் கேள்விப்படுறேன். இத செய்யாதீங்க. மக்கள் வந்து தவறி போறதுக்கு நீங்க வழிய காட்டாதீங்க. மனுஷருக்கும் மனுஷருக்கும் பிரச்சனைன்னா, மக்கள் நம்ம நியாயாதிபதிகள வச்சு தீர்த்துக்கலாம். ஆனா கடவுளுக்கு விரோதமா தப்பு செய்யும்போது நமக்கு யாரு நமக்காக வந்து நிப்பா? அப்படின்னு கேட்கிறான். அவர்களோ கர்த்தர் தங்கள் தகப்பன் சொல்லை கேளாமல் போனார்கள். அவன் சொல்றத வந்து அவங்க கேட்கல. அடுத்தது அவர்களை சங்கரிக்க கர்த்தர் சித்தமா இருந்தார். அவங்கள அழித்து போடணும்னு நெனைக்கிறாரு. ஏன்னா பழைய உடன்படிக்கைக்கு அடியில இதுல நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான காரியம். கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்வானானால், அவனுக்காக விண்ணப்பம் செய்யத்தக்கவன் யார்? இப்ப மத்தியஸ்தன் யாருமே கிடையாது அப்போ. அவங்க தான் தப்புக்கு அவங்க தான் தண்டனை பெறணும். அவங்க தப்ப ரியலைஸ் பண்ணி உணர்ந்து பலி செலுத்தினால் ஒழிய, அவங்க கொஞ்சம் மனம் திரும்பினால் ஒழிய, அவங்களுக்கு மன்னிப்பு இல்ல. அதனால சொல்றேன், யாருப்பா நமக்கு நடுவுல வந்து நிப்பா? ஆனா இன்றைக்கு புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு அந்த ஒரு நடுவுல ஆண்டவருக்கும் நமக்கு நடுவுல அவர் நின்று, நான் ஆண்டவர்ட்டருந்து வருகிற நியாய தீர்ப்பை அவர் எடுத்துக்கொண்டார். அதனால இன்றைக்கு நாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக போகும்போது, அந்த தண்டனைக்கு நாம் தப்பிக்கொள்கிறோம். அவன் சொல்றான், மக்களுக்கு சொல்லி பார்க்குறான். ஒருவேளை சீரியஸா சொல்லலையோ என்னமோ தெரியல. ஆனா அவங்க வந்து அவன் சொல்ல கேட்கல அப்படின்னு சொல்லியே வருது. இப்ப அது மட்டும் இல்லாம தான் அவன் சொன்னது மட்டும் இல்லாம ஒரு எச்சரிப்பு கூட வருது. 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 27ஆம் வசனத்துல, ஒரு தேவனுடைய மனுஷன் ஒருத்தன் வந்து இஸ்ரவேல் மக்கள அங்கருந்து கொண்டு வரும்போதே, உன்னுடைய கோத்திரத்த தனியா பிரித்து, உன்னை இந்த இஸ்ரவேல் மக்களுக்கெல்லாம் நான் ஆசாரியனாக வச்சேனே, நீ என் வாசஸ்தலத்திலே செலுத்தும்படி நான் கட்டளையிட்ட என் பலியையும், என் காணிக்கையும் நீங்கள் உதைப்பானேன்? என் ஜனமாகிய இஸ்ரவேலின் காணிக்கைகளிலெல்லாம் பிரதானமானவைகளைக் கொண்டு உங்களை கொழுக்க பண்ணும்படிக்கு என்னை பார்க்கிலும் நீ உன் குமாரரை மதிப்பானேன் என்றார். அடுத்தது ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் சொல்கிறதாவது, உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் என்றைக்கும் என் சந்நிதியில் நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாய் சொல்லியிருந்தோம். இனி அது எனக்கு தூரமாயிருப்பதாக. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனஈனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். இப்ப 2 காரியத்தை இதுல சொல்றாரு. அவன் மேல உள்ள 2 குற்றச்சாட்டு. ஒன்று, உன்னை இப்படி அழைத்து உன்னை தெரிந்தெடுத்து கர்த்தருக்கு கொடுக்கிற காணிக்கையை செலுத்தும் இடத்துல உன்னை வச்சிருக்கிறேனே, நீ என்னுடைய கர்த்தர் உன்னுடைய குமாரர் வந்து என்னுடைய காணிக்கையை உதைக்கிறாங்க. கால் எட் கால் எடுத்து உதைக்கிறதுன்னா என்ன அர்த்தம்? அது வந்து அற்பமாயன்றது, அத வந்து அவமதிக்கிறதுன்னு அர்த்தம். அப்படி அவமதிக்கிறீங்க. இருக்கிற பெஸ்ட்ட வந்து எனக்கு கொடுக்காம, அத வச்சு உங்கள கொழுக்க பண்ணிக்கிறீங்க. நீ வந்து என்ன விட உன்னுடைய குமாரர அதிகமா மதிக்கிற அப்படின்னு சொல்றாரு. ஒருவேள அவங்களுடைய குமாரருக்கு ஒரு இன்னும் அதிகமான மதிப்பு கொடுத்திருப்பானோ? ஆண்டவருக்கு கொடுக்கிற மதிப்பை காட்டிலும், ஒருவேள அவங்களுக்கு அவனுடைய இருதயத்துல அவங்களுக்கு இன்னும் ஒரு ம் மதிப்பும், ஒரு அன்பும் அதிகமாக இருந்திருக்குமோ தெரியல. ஏன்னா ஆண்டவர் இப்படிதான் சொல்றாரு. "நீ என்ன பார்க்கல அவங்களுக்கு மதிப்பு குடுக்குற" அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில "என்னை கனம் பண்ணுகிறவனே நான் கனம் பண்ணுவேன். என்னை கனஈனம் பண்ணுகிறவர்கள், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனஈனப்படுவார்கள். கனம் பண்றவங்கள நான் கனம் பண்ணுவேன்." அப்போ அவருக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பையும், மரியாதையும் கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை என்பதை இந்த வசனம் நம்ம காட்டுது. ஏனோ தானோ என்று வெளிப்புற சடங்காக இன்றைக்கு நெறைய பேர் நம்ம செய்றோம். அப்படியே நம்மள காட்டிலும் பரிசுத்தவான்கள் இல்லன்ற மாரி காட்டுறோம். ஆனா, நம்முடைய உள்ளத்தின் ஆழத்துல இந்த ஏலிய கூட வெளிய பார்க்கும்போது அவன் சொல்லியிருக்கிறான். "ஏன்பா இப்படி செய்றீங்க? நம்ம கர்த்தருக்கு விரோதமா செய்யும்போது நமக்காக பேசுறதுக்கு ஆள் இல்லையே, செய்யாதீங்கன்னு" சொல்லியிருக்கிறான். ஆனா, அவனுடைய உள்ளத்தின் ஆழத்துலருந்து சொன்னானான்னு தெரியல. அவனுடைய
மதிப்பு தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பு அதிகமா இல்லையோ என்னமோ தெரியல. அதான் ஆண்டவர் வந்து முதல்ல ஒருத்தன அனுப்பி ஒரு தேவனுடைய மனுஷன அனுப்பி எச்சரிப்ப குடுக்குறாரு. "நீ அதனால ஜாக்கிரதையா இரு" அப்படின்ற மாரி குடுக்குறாரு. அப்ப அடுத்து "நீ அப்படி செஞ்சுட்டு இருக்கிறதுனால உனக்கு நெறைய சாபங்கள் வரும்" அப்படின்னு சொல்லி நெறைய காரியங்கள் சொல்றாரு. "உண்மையான ஆசாரியன் ஒருத்தன நான் எழுப்புவேன். அந்த ஓப்னியும், பினெகாசையும் அழிக்கப் போறேன்" அப்படிங்கிறாரு. அப்புறம் 2வது அந்த எச்சரிப்பை கேட்டும் வேற எந்த செயலுமே செஞ்ச மாரி தெரியல. இது வந்து முதல்ல அவன் ஒரு தடவ அவன் அவங்கள சொல்ற மாரி இருக்கு. இந்த தேவனுடைய மனுஷன் வந்து சொன்ன பிறகு எதுவும் அவன் திரும்ப போய் சொன்ன மாரி தெரியல. 2வது முறையும் பொழுது எச்சரிப்பு வருகிறது. ஆண்டவர் வந்து பழைய ஏற்பாட்டுல அவரு அ உடனடியாக வந்து பதில் அதாவது பாவத்துக்கான தண்டனை கொடுக்கிற தேவனாக தான் காட்டப்படுகிறார். ஆனா, இந்த பகுதியில பார்த்தீங்கன்னா, அவர் எச்சரிக்கிறார். அடுத்து 2வது ஒரு முறை கூட எச்சரிப்பு தந்து தான் 3வது தான் அவங்க வந்து பண்றாரு. 2வது எச்சரிப்பு யார் வருது? யார் மூலமா வருது? சிறுவன் மூலமாக கர்த்தரை அறியாத அவருடைய குரலை கூட கேட்டிராத ஒரு சிறுவன் மூலமாக வருது. ஓப்னி பினேகாசும் அதாவது ஏலியின் பிள்ளைகளாகிய ஓப்னியும் பினேகாசும் கர்த்தர அறியல. ஆனா சாமுவேலும் கர்த்தர அறியலன்னு இருக்கு. சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்த வாசிக்கிறேன். ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்நாட்களில் கர்த்தருடைய வசனம் அபூர்வமாயிருந்தது. பிரத்யட்சமான தரிசனம் இருந்ததில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? வசனம் அபூர்வமா இருந்ததுன்னு யாருக்கும் வந்து இந்த மாரி ஆண்டவர் பேசி சொல்றது ரொம்ப ரேரா தான் இருந்தது. அது மட்டும் இல்லாம, நேரடியாக வந்து பார்க்கிற மாரி தோற்றம் ஆண்டவர் தோன்றுகிற காரியம் வந்து யாருக்கும் இல்ல. பிரத்யட்சமானனா கண்ணுக்கு முன்னாடி வந்து நின்னு தரிசனம் குடுக்குற மாரி யாருக்கும் இல்ல. இப்போ ஒரு நாள் ஏலி தன்னுடைய ஸ்தானத்தில் படுத்துக் கொண்டிருந்தான். அவன் பார்க்கக்கூடாதபடிக்கு அவன் கண்கள் இருள் அடைந்தது. இப்ப ஏலிக்கு ஏற்கனவே வயசானவன் தான். இப்போ வந்து அவனுக்கு கண்ணு கூட தெரியல. இந்த சூழ்நிலையில ஏலிக்கு வேலை செஞ்சது சாமுவேல். அவர் சொல்ற எல்லா வேலையும் செஞ்சுட்டு, தினந்தோறும் அந்த எல்லா விளக்குகளையும் அணைச்சுட்டு, விளக்கு அணைந்து போகும் முன்னே போய் படுத்துட்டான். ஏலியும் படுக்கிறாரு. இவனும் போய் படுக்கிறான். அப்போ கர்த்தர் சாமுவேலை கூப்பிட்டார். 4ஆம் வசனத்துல இருக்கு. அதுக்கு அவன் இதோ இருக்கிறேன் என்று சொல்லி ஏலியின் இடத்தில் ஓடி, இதோ இருக்கிறேன் என்னை கூப்பிட்டீரே என்றான். அதற்கு அவன் நான் கூப்பிடவில்லை. திரும்பி போய் படுத்துக்கொள் என்றான். அவன் போய் படுத்துக் கொண்டான். மறுபடியும் கர்த்தர் சாமுவேலே என்று கூப்பிட்டார். அப்பொழுது சாமுவேல் எழுந்திருந்து ஏலியின் இடத்தில் போய் இதோ இருக்கிறேன் என்னை கூப்பிட்டீரே என்றான். அப்ப திரும்ப கூப்பிடுறாரு. திரும்பவும் இதோ இருக்கிறேன் திரும்ப எந்திரிச்சு ஓடி போய் ஏலிட்ட போறான். என்னை கூப்பிட்டீங்களேன்னு. உடனே மகனே நான் உன்னை கூப்பிடவில்லை. திரும்பி போய் படுத்துக்க. இதுல ஒரு வசனம் பாருங்க. 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல. சாமுவேல் இன்னும் கர்த்தரை அறியாதிருந்தான். கர்த்தருடைய வார்த்தை இன்னும் அவனுக்கு வெளிப்படவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தரை அறியலனா? இப்ப நமக்கு ஒருத்தர் தெரியும். நல்ல பழக்கம்னா, அவங்க பேசும்போது அவங்க சொல்ற காதுல சொல்ற வார்த்தைகள் உடனடியாக இவங்க தான் பேசுறாங்க. நம்மளால ரெகக்னைஸ் பண்ண முடியும். இப்போ சாமுவேலுக்கு இன்னும் கர்த்தர் யார் என்பது தெரியல. அவருடைய வார்த்தைய அவன் கேட்கல. கர்த்தருடைய வார்த்தை இன்னும் அவனுக்கு வெளிப்படவில்லை. கர்த்தரான் பேசுறாரு, அவர் சொல்றாரு அப்படிங்கிற புரிந்து கொள்ற திறமை அவனுக்கு இன்னும் வரல. ஆனா கூட ஆண்டவர் பாருங்க 3 முறை அவன தொடர்ந்து தொடர்ந்து கூப்பிடுறாரு. 3ஆம் விசை சாமுவேலே என்று கூப்பிடுறாரு இப்போ. இதோ இருக்கிறேன்னு ஓடி போய் திரும்பவும் ஏலிட்ட போறான். இவனும் பாருங்களேன், இவன் அவ்வளோ நல்ல பையனா இருக்கிறான். ஏலியும் அவனோடு அன்பா தான் இருக்கிறான். இப்ப 3வது விசை தான் ஏலிக்கு ஒரு உணர்வு வருது. அப்பொழுது கர்த்தர் பிள்ளையாண்டானை கூப்பிடுகிறார் என்று ஏலி அறிந்து, அவன் பாருங்க, ஐயோ! பேய், பிசாசு ஏதோ கூப்பிடுதுன்னு பயப்படல. அவனுக்கு சரியா அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆண்டவர் கூப்பிடுறாரு. பிள்ளைய ஆண்டவர் தான் கூப்பிடுறாருன்னு சொல்லி, அதை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு 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 செவிகள் இருந்ததுனால தான், ஆண்டவர் உன்னை கூப்பிடுறார்ப்பா. நீ போய் படுத்துட்டு, திரும்ப ஆண்டவர் கூப்பிட்டாருன்னா, "கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் சொல்லு" அப்படிங்கிறார். உடனே சாமுவேல் போய் படுத்துக்கிட்டான். திரும்ப கர்த்தர் வந்து நின்று முன்போல சாமுவேலே என்று கூப்பிட்டார். இப்போ வந்து சாமுவேலுக்கு தெரியுது என்ன சொல்லணும்னு. "சொல்லும், அடியேன் கேட்கிறேன்" அப்படிங்கிறான். அப்ப ஆண்டவர் அந்த தேவனுடைய மனுஷன் வந்து ஏலிக்கு விரோதமாக சொன்ன அதே ஒரு வார்த்தைய சாமுவேல் மூலமா சொல்றாரு. நான் இந்த செய்யற காரியத்த கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படிங்கிறாரு. ஏன் அப்படின்னா, 13ஆம் வசனத்துல அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வரப்பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும், அவர்களை அடக்காமற் போன பாவத்து நிமித்தம் நான் அவன் குடும்பத்துக்கு என்றும் நீங்காத நியாயத்தீர்ப்பு செய்வேன் என்று அவனுக்கு அறிவித்தேன்.
இதே இது ஏற்கனவே சொல்லப்பட்ட காரியம் மீண்டுமாக உறுதிப்படுத்தப்படுகிறது இந்த சின்ன பிள்ளை மூலமாக. இதுல போட்டிருக்கு. குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வரப்பண்ணுகிறதை அறிந்தும் அடக்காமல் போனது. அப்போ ஒருவேளை இவனால அடக்க முடிஞ்சிருக்கிற நிலைமையில தான் அவன் இருந்திருக்கிறான். இவன் தான் ஒரு பொறுப்பான ஆசாரியன். இன்னொரு ஒரு பெண்ணுக்கு அறிவுரை கூறுறான். நீ உன்னுடைய குடியை விலக்கு அப்படின்னு சொல்லி. ஆனா அப்படின்னா அவன் பிள்ளைய அவன் வந்து சொல்லியிருக்கலாமே! இன்னும் கொஞ்சம் அவங்கள கொஞ்சம் கண்டிப்புப்படுத்தியிருக்கலாமே! பண்ணியிருக்க முடிஞ்சிருக்கிறதுனால தான் ஆண்டவர் சொல்றாரு. அறிந்தும் அடக்காமல் போன பாவத்தின் நிமித்தம் சொல்லிட்டு நெறைய காரியங்கள அவங்களுக்கு வரப்போகிற எல்லா காரியங்களும் சொல்றாரு. சாமுவேல் பேசாம படுத்துட்டு, காலையில போய் ஜன்னல் திறக்கிறான். அப்போ வந்து ச ஏலி கூப்பிட்டு, "எப்பா என்ன சொன்னாரு? நீ தயவுசெய்து சொல்லு. இல்லன்னா ஆண்டவர் உனக்கு அதிகமாகவும் சரியாவும் செய்வாருன்னு" சொன்னோனே எல்லாத்தையும் சொல்றான். இப்ப என்ன சொல்றான்? அதற்கு அவன், "அவர் கர்த்தர். அவர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக" என்றான். இது இது ஒரு நல்ல ஒரு பதில் இல்லங்க. சில நேரம் நமக்கு எச்சரிப்பு வரும்போது, அதை நாம் திருத்திக் கொள்ள வேண்டும். நம்முடைய குடும்பத்தினர் யாரா இருந்தாலும், ஒருவேளை அவங்கள சொல்றது கஷ்டமா இருக்கலாம். நம்ம பிள்ளைங்கள கரெக்ட் பண்ணாம அவங்கள அப்படியே விடுறது ரொம்ப ஈஸி. அதத்தான் இவன் செஞ்சான். ஏன்னா, அவங்க கரெக்ட் பண்ணும்போது அவங்க வந்து நமக்கு எதிரா திரும்புவாங்க. நம்மளோட உள்ள உறவு பாதிக்கப்படும். அதுக்கு அவங்க போற போக்குலயே போயிட்டு போட்டும். நம்ம பாட்டுக்கு நம்ம வேலைய பார்ப்போம்னு நெனச்சிருக்கான் அவன். ஆனா, இதுல கடைசில அவன் என்ன சொல்றான்னா, "அவர் கர்த்தர் அவர் பார்வைக்கு நலமானதை செய்வாராக." அப்போ முதல்லயே அவர் செஞ்சிருப்பாரே! அவர் நலமானத செய்யணும்னா, அவங்கள அழிக்கணும்னா அப்பவே அழிச்சிருப்பாரே! 2 முறை ஏன் எச்சரிப்பு குடுக்கணும்? அவரு அழிக்கிறது அவருடைய விருப்பம் அல்ல. அவங்க நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் அவங்களுக்கு எச்சரிப்பு குடுக்குறாரு. மாறணுன்றதுக்காக இவன்ட்ட வந்து அவங்கட்டயே சொல்லியிருப்பாரு. அவங்க கேட்காதனால இவன்ட்ட சொல்றாரு. இவன் அதை சீரியஸா எடுக்காம, அவர் கர்த்தர் பார்வைக்கு நலமானதை செய்வாராகன்னு சொல்றான். இந்த காரியம் ஒரு சரியான ஒரு நல்ல ஒரு ஒரு நபருக்கு ஒரு அழகல்ல. இப்ப நம்ம இத கூட படித்துக் கொள்ளலாம். நம்ம கரெக்ட் பண்ண வேண்டியது, சரி பண்ண வேண்டியது, எச்சரிப்பு கொடுக்க வேண்டியது, திருத்த வேண்டியது நம்முடைய கடமை. இதுல ஏலி வந்து தவறான காரியத்த பண்ணியிருக்கிறான். அப்போ இந்த நேரத்துல பெலிஸ்தருக்கு எதிராக ஒரு பெரிய போர் நடக்குது. இஸ்ரவேல் மக்கள் அந்த உடன்படிக்கை பெட்டியெல்லாம் தூக்கிட்டு போறாங்க. ஓப்னி, பினெகாஸ் 2 பேர் தான் கொண்டு போறாங்க. அங்க போய் நம்ம நம்ம வெற்றி பெற்றுருவோம்னு நெனைக்கிறாங்க. ஆனா பெலிஸ்தர் வந்து இவங்கள தோற்கடிச்சு பெட்டிய பிடிச்சுட்டு போயிடுறாங்க. ஓப்னி, பினெகாஸ் 2 பேரும் போர்ல மாண்டுர்றாங்க. கடைசில பாருங்க 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் வரைக்கும் வருது இவனுடைய காரியம். 17ஆம் வசனம். செய்தி கொண்டு வந்தவன் பிரதியுத்தரமாக, இஸ்ரவேல் பெலிஸ்தருக்கு முன்பாக முறிந்தோடி போனார்கள். ஜனங்களுக்குள்ளே பெரிய சங்காரம் உண்டாயிற்று. உம்முடைய குமாரராகிய ஓப்னி, பினெகாஸ் என்னும் இருவரும் இறந்து போனார்கள். தேவனுடைய பெட்டியும் பிடிக்கப்பட்டு போயிற்று என்றான். அவன் தேவனுடைய பெட்டியை குறித்து சொன்ன உடனே ஏலி ஆசனத்திலிருந்து வாசல் பக்கமாக மல்லாக்க விழுந்தான். அவன் கிழவனும் ஸ்தோலித்தவனுமாய் இருந்தபடியால் அவன் பிடரி முறிந்து செத்துப்போனான். அவன் இஸ்ரவேலை 40 வருஷம் நியாயம் விசாரித்தான். இப்போ 98 வயசான ஏலி, 98 வயசாயிருச்சு. கண்ணு தெரியல. ஆனா கூட அவனுடைய ஸ்தானத்திலே உட்கார்ந்திருந்தான்றதை இதுல பார்க்க முடியும். இது கூட நம்ம ஒரு நல்ல ஒரு உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். எனக்கு வயசாயிருச்சு. என்னால முடியல. கண்ணு தெரியல. அதனால நான் அந்த இருக்க வேண்டிய இடத்துல இருக்க மாட்டேன்னு அவன் இருக்கல. ஒரு மோசமான சூழ்நிலை. உடன்படிக்கை பெட்டி வெளிய கொண்டு போயிருக்காங்க. அவங்க பிள்ளைங்களும் அ போருக்கு போன மாரி உடன்படிக்கை பெட்டி தூக்கிட்டு போயிருக்காங்க. இஸ்ரவேல் மக்களுக்கு எதிரான காரியங்கள் நடக்குது. அப்படின்னு சொல்லிட்டு இவன் எங்கேயோ பேசாம ஒளிஞ்சு இருக்கல. தான் வேலைய பார்த்துட்டு வெளில படுத்து கிடக்கல. சோர்ந்து போய் அவன் இருக்க வேண்டிய அதே இடத்துல இருக்கிறான். ஆனா அவனும் அந்த செய்திய கேள்விப்பட்ட உடனே அவன் விழுந்து இறந்து போறான். இவ்வளவு ஒரு சோகமான ஒரு முடிவு தான். ஆனா 4 அதிகாரத்திலே இவனுடைய வாழ்க்கை முறைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. சாமுவேலை வளர்த்த ஒரு முக்கியமான ஒரு நபர். சாமுவேல் என்னும் பெரிய தீர்க்கதரிசியை வளர்த்த நபர். இப்ப இவன்ட்டருந்து படிக்க வேண்டிய காரியங்கள் சில நம்ம பார்த்தோம். அதாவது அவனுடைய கர்த்தரின் ஆசாரியன் என்ற ஒரு பணியில அவன் ரொம்ப கவனமா இருந்தான். ஏனோ தானோன்னு இருக்கல. அவன் இருக்க வேண்டிய இடத்துல எப்பயுமே இருக்கிறான். அந்த கடைசி 98 வயசுலயும் இருக்கிறான்னு பார்த்தோம். அது மட்டும் இல்லாம அங்க வர்ற ஒவ்வொருவருக்கும் அவங்கள கவனித்து, அவங்களுக்கு அறிவுரை கூர்றான். அவங்கள தப்பா நடக்கிறாங்கன்னா அறிவுரை கூர்றான். அவங்க பிள்ளைகள மா க நடக்கல, பிள்ளைங்கள கவனிக்கல. பிள்ளைங்கள ஒருவேள அறிவுரை கூர்றதோட விட்டுருப்பான். அவங்கள கண்டிக்கலன்னு நெனைக்கிறேன். அவன் சொன்ன ஆசீர்வாதம் அப்படியே நடக்குது. அப்போ ஆசீர்வாதமான வார்த்தைகள பேசுறான். அது மட்டும் இல்லாம அ நம்பிக்கைக்குரியவனா நடக்குறான். ஏன்னா ஒரு சின்ன பையன அவன நம்பி கொண்டு வந்து விடுறாங்க. அவன வளர்த்து, அவன ஆளாக்கி, ஒரு நல்ல ஒரு ஆசாரியனாக அவன கொண்டு வர்றதுக்கு இவன் ஒரு ஒரு முக்கியமான ஒரு நபராக அங்க இருக்கிறான்.
அவனை நம்பி பிள்ளைய கொண்டு வந்து ஒப்படைக்கிற அளவுக்கு அவ்வளவு நம்பிக்கைக்குரியவனா இருந்தான். அது மட்டும் இல்லாம திரும்ப ஆசீர்வதிக்கிறான். போதும் ஒரு ஆசீர்வாதம், ஒரு பிள்ளை போதும்னு இல்ல. இன்னும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார்ன்னு அதே மாதிரி அவங்களுக்கும் நடந்தது. குமாரர்களுக்கு அறிவுரை சொல்றான். ஆனா அது போதுமானதாக இல்ல. இன்னும் எச்சரிப்பு கடுமையாக இருந்திருக்க வேண்டும். ஒரு தகப்பனாக பிள்ளைகளை அவங்க சாபத்துக்கு நேராக போயிட்டு இருக்காங்கன்னு தெரிந்தும் அவங்கள அடக்காம போன ஒரு காரியம். அப்ப எச்சரிப்புக்கான காரணம் என்ன? ஏன் ஆண்டவர் எச்சரிக்கிறாரு? அவங்க மாறணுன்றதுக்காக தான் எச்சரிக்கிறாரு. காணிக்கையை அற்பமா எண்றாங்க. அதாவது எட்டி உதைக்கிறாங்க. ஏலி வந்து கர்த்தரை காட்டிலும் குமாரர்கள அதிகமா மதிக்கிறான். எச்சரிப்பை கேட்டும் வந்து எந்த செயலும் செய்யல அப்படிங்கிறது தான் இவன் மேல உள்ள குற்றச்சாட்டு. அப்போ இதுலருந்து நம்ம நல்ல காரியம் படித்துக் கொள்ளலாம். கெட்ட காரியங்களும் படித்துக் கொள்ளலாம். இப்போ பழைய உடன்படிக்கையில கூட பழைய உடன்படிக்கை ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி, பழைய உடன்படிக்கையில கூட தேவன் சில எச்சரிப்புகள குடுக்குறாரு. மக்கள் எப்படியாவது மனம் திரும்பிற மாட்டாங்களான்னு. அதுக்காக அவர் வெயிட் பண்றாரு. உடனடியாக தண்டிக்கல. ஆனா இப்போ தேவன் எப்படி தண்டிக்கிறாரு? நம்முடைய மீறுதல்கள் இயேசுவால் சுமக்கப்பட்டது. நம்முடைய தண்டனைகள் நமக்கு வேற வரவேண்டிய ஆக்கினை தீர்ப்பு அவர் மேல் விழுந்தது. அவர் எனக்காக அவர் ஏற்றுக்கொண்டார் என்பதை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்வதன் மூலமாக நாம் கிருபையினாலே தேவனுடைய சமூகத்துல பிரவேசிப்பதற்கு நம்ம ஒரு தகுதி உள்ளவர்களாக மாறுறோம். நம்ம சாபத்தை கிறிஸ்து மாற்றி விட்டார். 2 காரியம் தான் இருக்கு வித்தியாசம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவரை யோவான் 3:18ல அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று. அப்போ விசுவாசிக்கிறவன், விசுவாசியாதவன். பழைய ஏற்பாட்டுல இருந்ததை காட்டிலும் இப்ப இருக்கிற 2 கேட்டகரி. அவர விசுவாசிச்சீன்னா நீ உனக்கு ஆக்கினை தீர்ப்பு கிடையாது. அவர விசுவாசிக்கலன்னா நீயே அதனுடைய தண்டனைய அடையணும். இப்ப இது 2 தான் நமக்கு உண்டு. அப்போ ஏலிகிட்ட இருந்து கற்றுக்கொண்ட காரியங்கள் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம இருக்கும் நல்ல காரியங்கள் இருக்கும்னா நல்லது. ஒருவேளை தவறான காரியங்கள் அவன் செய்த தவறான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் என்றால் நாம் திருத்திக் கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து இன்னும் வழி நடத்துவார் என்று உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.